ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட போகிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா, முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். முருங்கைக்காய் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போது முருங்கைக்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் தனியா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், இது பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் தேங்காயும் எடுத்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சின்ன வெங்காயம் தான். தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை பேஸ்ட்டாக கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் எண்ணெய் போட்டு தாளிக்கலான்னு பார்ப்போம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஒரு 10 வெந்தயம், கொஞ்சம் சீரகம், முழு மிளகு ஒரு 4-5. இது பொரிஞ்சு வர்றப்பே நம்ம கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம தக்காளி போட்டு நல்லா குழைய வைக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டாச்சு. இதை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம அந்த பேஸ்ட் அதுக்குள்ளே அரைச்சாச்சு. இப்போ அது வதங்கின பிறகு இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம இங்கே பாருங்கள், நம்ம அந்த மசாலா போட்டாச்சு. இது நல்லா இந்த பச்சை வாசனை போய் நல்லா சுருண்டு வரும். நம்ம அந்த பொரிச்சு குழம்புல செய்யும் போது அதில் நம்ம தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். இதில் நம்ம சும்மா ஒரு 2 தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஏன்னா புளி ஊற்றுவோம். இப்போது இந்த மசாலாவோடு இந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போ இதிலே மிளகு, காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கோம். ஸோ காரம் இதிலே எடுத்துக்கும். உங்களுக்கு சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் வீட்டில் அரைப்பீங்கள்ல குழம்பு மிளகாத்தூள், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது இது நல்லா வெந்து வரும். இது வந்த பிறகு நம்ம புளி ஊற்றலாம். குழம்புக்கு தொட்டுக்க வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் வாழைத்தண்டு, கொஞ்சம் சிறுபருப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். இது ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். அதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை வச்சுருக்கேன். அது கூட தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு பூ மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இப்போது காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த வெங்காயத்தோடு வதங்கிடலாம். ஏன்னா இது பச்சை வாசனை கொஞ்சம் போட்டு நம்ம ஆல்ரெடி வாழைத்தண்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நம்ம வாழைத்தண்டு போட்டாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். கொஞ்சம் வெங்காயத்துக்கு மட்டும் தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ராகி சேமியா. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். என் வீட்டுக்காருக்கு இது ரொம்ப பிடிக்கும். காலைல டிஃபன் இதான் எங்களுக்கு. வாழைத்தண்டு ஆஃப் பண்ணிடலாம். என்ன கட்டியிருக்கேன்னா அவருக்கு ஒயிட் ரைஸு, பொரிக்குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பொரிக்குழம்பு வச்சுருக்கேன். வாழைத்தண்டு கூட்டு மாதிரி வச்சுருக்கேன். டிஃபனுக்கு ராகி சேமியா.
இன்னையோட லஞ்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.